உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். காஞ்சிபுரம் மாவட்ட கழகத்தின் அவைத் தலைவர், சட்டப்பேரவையினுடைய முன்னாள் உறுப்பினர், நம்முடைய அன்புக்குரிய அருமை சகோதரர் சுந்தர் அவருடைய அன்பு மகள் தொற்செந்தி அவர்களுக்கும், அதேபோல் பரந்தாமன் கமலா தம்பதியினுடைய அருமை மகன் ராஜராஜன் அவர்களுக்கும் நம்முடைய அன்பான வாழ்த்துக்களோடு மணவிழா நிகழ்ச்சி நிறைவேற இருக்கிறது. இந்த மணவிழா நிகழ்ச்சிக்கு தலைமை பொறுப்பை ஏற்று மணமக்களை வாழ்த்தி உரையாற்றக்கூடிய ஒரு சிறப்பான வாய்ப்பை பெற்றமைக்கு நான் மகிழ்ச்சி அடைகிறேன், பெருமைப்படுகிறேன். வாய்ப்பினை வழங்கிய சுந்தர் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கு நான் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை காணிக்கையாக்க விரும்புகிறேன். இந்த மணவிழா நிகழ்ச்சியை பற்றி உரையாற்றுவர்களெல்லாம் இங்கே அவர்களுக்குரிய பாணியில, குறிப்பாக நம்முடைய துரைமுருகன் அவர்கள் வாழ்க்கையில தான் பெற்றிருக்கக்கூடிய அனுபவங்களை எல்லாம் அடிப்படையாக வைத்து, அதே நேரத்தில் நகைச்சுவையோடு, ஆனால் அதே நேரத்தில் நயம்பட நாட்டினுடைய நடப்புகளையும் சுட்டிக்காட்டி மாணவர்களுக்கு அறிவுரைகளை, ஆலோசனைகளை எல்லாம் வழங்கியிருக்கிறார்கள். அதேபோல் மற்றவர்களும் அவரவர்கள் தங்களுடைய பங்கினை எடுத்துச் சொல்லக்கூடிய வகையில் பல செய்திகளை, குறிப்பாக நம்முடைய சுந்தர் அவர்களை பற்றி, அவருடைய சிறப்புகளை, அவருடைய பெருமைகளை பற்றி எல்லாம் எடுத்துச் சொல்லியிருக்கிறார்கள். இந்த மணவிழா நிகழ்ச்சியை பொறுத்தவரையில் நான் எப்பொழுதுமே, அதில் குறிப்பாக சீர்திருத்த திருமணம் நடைபெறுகிறது என்று சொன்னால், அந்த திருமண நிகழ்ச்சியில பங்கேற்கிற வாய்ப்பு பெறுகிற போது, வாழ்த்தக்கூடிய வாய்ப்பு பெறுகிற போது, ஒரு செய்தியை, வரலாற்றில் பதிவாக இருக்கக்கூடிய ஒரு செய்தியை சொல்லாமல் இருந்ததில்லை. ஆகவே அதை இந்த மணவிழா நிகழ்ச்சிகளை நினைவுபடுத்த, சுட்டிக்காட்ட நான் கடமைப்பட்டிருக்கிறேன். இது போன்ற சீர்திருத்த திருமணங்கள் ஒரு காலத்தில் நடைபெறும் என்று சொன்னால், அந்த திருமணங்கள் சட்டப்படி செல்லுபடியாகும் என்ற அங்கீகாரத்தை 1967 முன்பு நாம் பெற்றிடவில்லை. அந்த திருமணங்கள் அன்றைக்கு நடைபெறுகிற போது விமர்சனம் செய்யப்பட்டிருக்கிறோம், கேலி பேசப்பட்டிருக்கிறது, எள்ளி நகையாடி இருக்கிறார்கள், ஏன் பல கண்டன குரல்களை எல்லாம் அன்றைக்கு எழுப்பியிருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு பார்க்கிறோம், இப்பொழுது யாராவது வைதிக திருமணம் நடந்தால்தான் நாம் ஆச்சரியப்படக்கூடிய நிலையில் இருந்து கொண்டிருக்கிறோம். சீர்திருத்த திருமணங்கள் நடந்தால் இப்போது யாரும் ஆச்சரியப்படுவதில்லை. ஆக இது எந்த சூழ்நிலையில் வந்து சேர்ந்திருக்கிறது என்று கேட்டால், 1967 ஆண்டு தமிழகத்தில் நடைபெற்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் மாபெரும் வெற்றி பெற்று அறிஞர் அண்ணா தலைமையில நாம் ஆட்சிக்கு வருகிறோம். முதலமைச்சராக பொறுப்பேற்ற அண்ணா அவர்கள் முதலமைச்சர் என்கிற அந்த முறையோடு, அந்த உரிமையோடு முதலாக சட்டமன்றத்திற்குள்ளே நுழைந்து சீர்திருத்த திருமணங்கள் அனைத்தும் சட்டப்படி செல்லுபடி ஆகும் என்கிற தீர்மானத்தை கொண்டு வந்து ஏக மனதாக நிறைவேற்றி தந்திருக்கிறார்கள். ஆகவே இன்றைக்கு நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த சீர்திருத்த திருமணம் சட்டப்படி, முறைப்படி செல்லுபடி ஆகும் என்கிற அந்த அங்கீகாரத்தோடு நடந்திருக்கிறது. ஆகவே இது சீர்திருத்த திருமணம் மட்டுமல்ல, சுயமரியாதை உணர்வோடு நடைபெறக்கூடிய திருமணம். இன்னும் பெருமையோடு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய தாய் மொழியாக இருக்கக்கூடிய அழகு தமிழ் மொழியில் நடைபெறக்கூடிய திருமணம். அதையும் கடந்து, அதையும் தாண்டி இன்னும் குறிப்போடு, குழங்காகிற உணர்வோடு குறிப்பிட வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய தாய்மொழியாம் நம்முடைய அழகு தமிழ் மொழிக்கு நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்களால் செம்மொழி என்ற அங்கீகாரத்தை பெற்றுத் தந்திருக்கக்கூடிய இந்த இணைய மொழி நம்முடைய தமிழ் மொழி. ஆக அப்படிப்பட்ட இந்த தமிழ் மொழியில நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த சீர்திருத்த சுயமரியாதை உணர்வோடு நடைபெறக்கூடிய இந்த திருமண நிகழ்ச்சியில் உங்களோடு சேர்ந்து நானும் பங்கேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன், பெருமைப்படுகிறேன்.
நம்முடைய சுந்தர் அவர்களை பற்றி தொடக்கத்தில் வரவேற்புரை ஆற்றிய அன்பரசு அவர்களிலிருந்து வாழ்த்தி அனைவர்களும் குறிப்பிட்டு சொன்னார்கள். அவர் இந்த இயக்கத்தில் 1965 நடைபெற்றிருக்கக்கூடிய இந்து எதிர்ப்பு போராட்டத்தில் பங்கேற்று 66 முதல கழக உறுப்பினராக அவர் தன்னுடைய கடமையை நிறைவேற்றி 67 முதல் அவர் கழகத்திலே நடைபெறக்கூடிய எந்த தேர்தலாக இருந்தாலும் அந்த தேர்தலில் தன்னை ஒப்படைத்துக் கொண்டு பணியாற்றி இருக்கக்கூடியவர். அதைத் தொடர்ந்து 71, 75ஆம் ஆண்டு வரையில சென்னை பச்சையப்பன் கல்லூரியில் அவர் படித்துக் கொண்டிருந்த போது, மாணவனாக படித்துக் கொண்டிருந்த போது, அங்கு இருக்கக்கூடிய மாணவர் திமுக என்ற அமைப்பில் தன்னை இணைத்துக் கொண்டு அங்கேயும் பணியாற்றி இருக்கக்கூடியவர். 1980 முதல் கழகம் அறிவித்திருக்கக்கூடிய அனைத்து போராட்டங்களிலும் அவர் சிறை சென்றிருக்கிறார். அந்த பட்டியல் எடுத்து பார்த்தால் இதுவரையில அவர் 12 முறை சிறைக்கு சென்று வந்திருக்கிறார் என்பதை பார்க்கிற போது உள்ளபடியே நாம் பெருமைப்படுகிறோம். அதற்கு பிறகு 83ஆம் ஆண்டு சாலவாக்கம் பகுதியிலே கிளைக்கழகத்தினுடைய பொருளாளராக இருந்து பணியாற்றியிருக்கிறார். 86ஆம் ஆண்டு சாலவாக்கம் ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவராக இருந்து கழகத்திற்காக மட்டுமில்லாமல் பொதுமக்களுக்கும் தன்னுடைய கடமையை நிறைவேற்றியிருக்கிறார். அதற்கு பிறகு 88ஆம் ஆண்டு உத்தரமேரூர் ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளராக, 93ஆம் ஆண்டு மாவட்ட பொறுப்புக்குழு உறுப்பினராக, 96ஆம் ஆண்டு மாவட்ட கழகத்தினுடைய துணை செயலாளராக, அதற்கு பிறகு 2000ஆம் ஆண்டில காஞ்சிபுரம் மாவட்ட கழகத்தினுடைய அவைத்தலைவராக பொறுப்பேற்று இன்று வரையில அவர் தொடர்ந்து அந்த பொறுப்பில் இருந்து பணியாற்றிக் கொண்டிருக்கிறார் என்பதை எண்ணி பார்க்கிற போது நாம் உள்ளபடிய மகிழ்ச்சி அடைகிறோம். ஆக இப்படி பல பொறுப்புகளில் இருந்து பணியாற்றி இருக்கிறார். இங்கே அவருடைய சிறப்புகளை பற்றி எல்லாம் பேசுகிற போது அவரவர்கள் தங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த உரிமையை நிலைநாட்டக்கூடிய வகையில் அண்ணன் ஜெகத்ரட்சகன் அவர்கள் பேசுகிற போது சொன்னார், முன்னாள் வாக்காளர் பொதுமக்கள் என்று. அதைத்தான் அண்ணன் துரைமுருகன் அவர்கள் எடுத்து சொன்னார்கள். ஆக ஜெகத்ரட்சகனுக்கும் பொன்குமாருக்கும் அதே போல ஏற்கனவே ஒரு முறை விட்டு கொடுத்திருக்கக்கூடிய அந்த சுந்தர் அவர்களுக்கும் அந்த மீண்டும் அந்த தொகுதியில் நிற்க வேண்டும் என்கிற ஒரு எண்ணம், அந்த உணர்வு வந்திருப்பதை சுட்டிக்காட்டி இப்பொழுதே போட்டி கொண்டிருக்கிறது என்று அவர் குறிப்பிட்டு சொன்னார். உண்மைதான். ஆக உத்தரமேரூருடைய சிறப்புகளை எல்லாம் பார்க்கிற போது அதுவும் குறிப்பாக நம்முடைய சுந்தர் அவர்கள் அந்த பகுதியில் ஆட்சி இருக்கக்கூடிய பணிகளை எல்லாம் நினைத்து பார்க்கிற போது இந்த போட்டியிலே நான் கூட பங்கேற்கலாமா என்ற ஒரு ஆசை வந்திருக்கிறது என்று சொன்னேனே தவிர வேற எதையும் நீங்கள் தவறாக தெரிந்துவிடக்கூடாது. எனக்கு மட்டுமல்ல, இந்த மேடையில் இருக்கக்கூடிய பலருக்கும் இந்த ஆசை வந்திருந்தாலும் ஆச்சரியம் கிடையாது. காரணம் என்னவென்று கேட்டால் அந்த அளவிற்கு நம்முடைய சுந்தர் அவர்கள் அந்த பகுதியில் கழகத்திற்கு ஒரு சிறப்பை, கழகத்திற்கு ஒரு பெருமையை, மாவட்ட கழகத்திற்கு ஒரு பெருமையை, இன்னும் பெருமையோடு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் தலைமை கழகத்திற்கு குறிப்பாக தலைவர் கலைஞர் அவர்களுக்கு ஒரு சிறப்பை அவர் அந்த வட்டாரத்தில் உருவாக்கி கொண்டிருக்கிறார் என்று எண்ணி பார்க்கிற போது நாம் உள்ளபடியே மகிழ்ச்சி அடைகிறோம். ஆகவே அந்த நிலையிலிருந்து நான் இந்த மனவிழா நிகழ்ச்சிகளை கலந்து கொள்கிற போது உள்ளபடியே பெருமைப்படுகிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நாட்டில் இருக்கக்கூடிய நிலைமைகளை பற்றியெல்லாம் சிலர் பேசுகிற போது குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார்கள். அது குறிப்பாக பொன்குமார் அவர்கள் இங்கே பேசுகிற போது சொன்னார், நாட்டில் எதுவும் நடைபெறவில்லை. அதிமுக ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவை சார்ந்தவர்களே இன்றைக்கு நிம்மதியாக இல்லை என்ற அந்த நிலைகளை எல்லாம் இங்கே அவர் படம் பிடித்து காட்டியிருக்கிறார்கள். தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலை. இன்று காலையிலே கூட பத்திரிகைகளில் என்னுடைய அறிக்கை வந்திருக்கக்கூடிய செய்திகளை எல்லாம் கூட நீங்கள் பார்த்திருப்பீர்கள். ஏன் அந்த அறிக்கை வெளியிட்டேன் என்று சொன்னால், இதே தொலைக்காட்சியாக இருக்கக்கூடிய புதிய தலைமுறை தொலைக்காட்சியில் ஒரு 20 நாட்களுக்கு முன்பு நான் ஒரு சிறப்பு பேட்டி தந்தபோது அப்பொழுது பல கேள்விகள் என்னிடத்திலே கேட்கப்பட்டது. அப்படி கேட்கப்பட்ட கேள்விகளில் ஒரு கேள்வி என்னென்று கேட்டால், முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஓ பன்னீர்செல்வம் அவர்களை பற்றி ஏதேனும் சொல்ல முடியுமா என்று ஒரு கேள்வி கேட்ட நேரத்தில் நான் வெளிப்படையாக சொன்னேன், ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் நல்லவர், ஆனால் வல்லவரா என்பதை போக போக தான் தெரியும், அதை அவர் நிரூபித்து காட்ட வேண்டிய பொறுப்பு அவரிடத்தில் இருக்கிறது என்று தலைவர் அவர்கள் கற்றுத் தந்திருக்கக்கூடிய அந்த ஜனநாயக அந்த உணர்வோடு நான் அந்த கருத்தை
அந்த அடிப்படையில் அந்த தொலைக்காட்சிக்கு நான் பேட்டி தரும்போது குறிப்பிட்டு சொன்னேன். ஆனால் அந்த ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் நேற்றைக்கு காலையில் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். என்ன அறிக்கை என்று கேட்டால், ஒரு 3 நாட்களுக்கு முன்பு தலைவர் அவர்களோடு நானும் அண்ணன் துரைமுருகன் அவர்களும் இன்னும் சில கழக முன்னோடிகள் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருந்த போது அப்புறம் அந்த துரைமுருகன் அவர்கள் தான் ஒரு கருத்து எடுத்து சொன்னார்கள். என்ன கருத்து என்று கேட்டால், சட்டமன்றத்தை 6 மாத காலத்திற்குள் கூட்ட வேண்டும். அதிலும் குறிப்பாக வின்டர் செஷன் என்று சொல்லக்கூடிய குளிர்கால கூட்டத்தொடர், அந்த கூட்டத்தொடரை கூட்ட வேண்டும். அதுவும் புதிய முதலமைச்சராக ஒருவர் இருக்கிறார். அது மட்டுமல்ல, பால் விலை ஏறி இருக்கிறது, மின்சார கட்டணத்தை உயர்த்தப் போகிறார்கள். இப்படி பல சூழ்நிலைகள் இருக்கிறது. அதையும் தாண்டி நம்முடைய தமிழகத்தை சார்ந்த மீனவர்கள் ஒரு 5 பேர் இலங்கையினுடைய இருக்கக்கூடிய நீதிமன்றம் தந்திருக்கக்கூடிய ஒரு கொடுமையான தீர்ப்பு, அதை உடனடியாக தடுத்து நிறுத்திட வேண்டும். ஆக இதையெல்லாம் எடுத்து பேசி ஒரு தீர்மானத்தை சட்டமன்றத்தில் நிறைவேற்றிட வேண்டும் என்ற கருத்தை எடுத்து சொன்னப்போ தலைவர் அவர்கள் அதை உன்னிப்பாக கவனித்து கேட்டு, உடனடியாக நீதானே சட்டமன்ற கட்சியுடைய தலைவர், உன் பெயரில் உடனடியாக அறிக்கை விடு என்று ஆணையிட்டார்கள். எனவே அந்த ஆணையை ஏற்றுக்கொண்டு உடனடியாக ஒரு அறிக்கை விட்டேன். வேற எந்த அறிக்கையும் கிடையாது, சாதாரணமாக ஒரு வேண்டுகோள் தான் எடுத்து வைத்தேன். சட்டமன்றத்தை உடனே கூட்டுங்கள், குளிர்கால கூட்டத்தொடரை நியாயமாக இப்பொழுது நீங்கள் கூட்டியாக்க வேண்டும். என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறது இதை பற்றி பேசிட வேண்டும். இலங்கையில் நீதிமன்றத்தின் மூலமாக தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய நம்முடைய 5 மீனவர்களை, தமிழக மீனவர்களை உடனடியாக காப்பாற்றியாக வேண்டும். அது குறித்து மத்திய மாநில அரசை கேட்கக்கூடிய வகையில், மத்திய அரசை வலியுறுத்தக்கூடிய வகையில் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றிட வேண்டும் என்ற அடிப்படையில் நான் என்னுடைய பெயரில் கழகத்தின் சார்பில் தலைவர் கலைஞருடைய ஒப்புதலோடு அந்த அறிக்கையை வெளியிட்டேன். ஆக அறிக்கை வந்ததற்கு பிறகு மறுநாள் முதலமைச்சராக இருக்கக்கூடிய, பினாமி முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஓ பன்னீர்செல்வம் அவர் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். நியாயமாக என்ன அறிக்கை வெளியிட்டிருக்கணும்? சட்டமன்றத்தை கூட்ட வேண்டிய அவசியம் இல்லை, நாங்களே இதை பார்த்துக் கொடுக்கிறோம், எனவே திமுக கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று வார்த்தையை சொல்லியிருந்தால் கூட நான் அமைதியாக இருந்திருப்பேன். மறுப்பு அறிக்கையை வெளியிட வேண்டிய அவசியம் எனக்கு ஏற்பட்டிருக்காது. ஆனால் அதையெல்லாம் தாண்டி அவர் என்னையும் தலைவருக்கும் ஏதோ பிணக்கு இருப்பது போல ஒரு செய்தியை வெளியிட்டு வேண்டுமென்றே அரசியலாக்கக்கூடிய சூழ்நிலையில் ஏதோ தலைவருக்கும் எனக்கும் தகராமா, தலைவர் பதவி பிடிப்பதற்கு நான் போட்டி போட்டுக் கொண்டிருக்கிறேனா, ஆகவே தலைவர் என்று போட்டுக்கொள்ள முடியல, அதனால்தான் சட்டமன்ற கட்சியுடைய தலைவர் என்று போட்டுக் கொள்வதற்காக அறிக்கை வெளியிட்டிருக்கிறார் என்று ஒரு அரசியல் பண்பாட்டிலிருந்து கீழே இறங்கி முதலமைச்சர் பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு பொறுப்பிலிருந்து பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய பினாமி முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஓ பன்னீர்செல்வம் சொல்லுகிறார் என்று சொன்னால் அதற்கு என்னால் மறுப்பு எதுவும் சொல்லாமல் இருக்க முடியாது. ஆகவேதான் உடனடியாக நான் மறுப்பை தெரிவித்திருக்கிறேன். அதில் நான் ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கிறேன், திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரையில தலைவர் கலைஞர் தான் என்றைக்கும் நமக்கு நிரந்தர தலைவர். அது மட்டுமல்ல, ஆட்சி பொறுப்பு இருக்கக்கூடிய சூழ்நிலை இன்றைக்கும் நம்முடைய முதல்வர் தலைவர் கலைஞர் அவர்களா என்று இதே அரங்கத்தில் 30 விழா நிகழ்ச்சி நடைபெற்ற இடத்தில் அன்றைக்கு நான் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறேன். அதை தொடர்ந்து பல நேரங்களில் நான் தொடர்ந்து அதைத்தான் பேசிக் கொண்டிருக்கிறேன். நான் மட்டுமில்லை, எல்லோரும் அதைத்தான் பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் வேண்டுமென்றே திட்டமிட்டு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அதை அரசியல் நோக்கத்தோடு அதை சித்தரித்து வேண்டுமென்றே கொச்சைப்படுத்தி அவர் பேசிக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அதற்குத்தான் நான் விளக்கம் வந்திருக்கிறேன். என்ன விளக்கம் என்று கேட்டால், மாண்புமிகு முதலமைச்சராக இருக்கக்கூடிய, பினாமி முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இன்றைக்கு அவருடைய அறையிலே கூட அவருடைய படத்தை மாட்டிக்கொள்ள யோகிதை இல்லை. ஒரு குற்றவாளி கூண்டிலே நிறுத்தப்பட்டு குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு குற்றவாளி தண்டனை பெற்றிருக்கக்கூடிய ஒரு அம்மையாரின் படத்தை இன்றைக்கு மாட்டியிருக்கிறார் என்று சொன்னால் இதை விட வெட்கம், இதை விட தேவையற்ற ஒரு சூழ்நிலை நாட்டிற்கு வந்துவிட முடியுமா? சிந்திச்சு பார்க்கணும். இன்னமும் முதலமைச்சர் நாற்காலியிற்கு அவரால் உட்கார முடியல, முதலமைச்சர் அறையில் போய் அவரால் தன்னுடைய பணி ஆற்ற முடியல. இன்னமும் ஏற்கனவே இருந்த நிதியமைச்சர் அறையிலே உட்கார்ந்துதான் பணியாற்றுகிறார். இன்னமும் அவருடைய அரைவாசலில் முதலமைச்சர் என்று போட்டு தூங்குகிறதா, அல்லது கிரீன்ஸ் ரோட்டில் இருக்கக்கூடிய அவருடைய இல்லத்தில அவருடைய வீட்டு வாசலில் அவருடைய பெயர் இருக்கிறது, அந்த பெயருக்கு நேரால் நிதியமைச்சர் என்ற பெயர் தான் இருக்கிறது. இதை கூட மாற்றுவதற்கு, இதை கூட போட்டுக் கொள்வதற்கு வக்கற்ற ஒரு வகையற்ற ஒரு ஆட்சி இன்றைக்கு தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. ஆக இந்த நிலையில இன்றைக்கு நமக்கு அவர் பதில் தரக்கூடிய வகையில பல செய்திகளை வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார். இதை
தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நான் இந்த மனவிழா நிகழ்ச்சியை பயன்படுத்தி உங்களிடத்திலே தெரிவித்திருக்கிறேனே தவிர வேறல்ல. ஆகவே நான் வந்திருக்கக்கூடிய உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ள விரும்புவது, இன்றைக்கு சுந்தர் அவர்கள் உத்தரமேறு தொகுதியில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அவர் எந்த அளவுக்கு பொறுப்பேற்று பணியாற்றிக் கொண்டிருக்கிறாரோ அதை ஒவ்வொருவரும் தன்னுடைய உள்ளத்திலே பதிய வைத்துக் கொண்டு நாமும் அவர் வழி நின்று நம்முடைய கடமையை நிறைவேற்ற உறுதி எடுப்போம், சபதம் எடுப்போம். மீண்டும் தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி உருவாக, தலைவர் கலைஞர் தலைமையில் இந்த ஆட்சி உருவாக சபதம் ஏற்போம், உறுதி ஏற்போம் என்று இந்த மனவிழா நிகழ்ச்சி உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொண்டு, மனக்கோலம் போன்றிருக்கக்கூடிய மணமக்கள் வாழ்க்கையில் எல்லா நன்மைகளையும் பெற்று சிறப்போடு வாழ்ந்து நாட்டிற்கும் வீட்டிற்கும் பெருமை சேர்க்கக்கூடியவர்களாக உங்கள் வாழ்க்கை அமைத்துக் கொண்டு வாழுங்கள் என்று மனதார வாழ்த்தி வாழ்ந்த மணமக்கள் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.